நீங்க இப்ப எத்தனை கோயிலுக்கு மாலை ஓட்டு போறீங்க சொல்லு சொல்லு. திருவண்ணாமலை கூட ஓடி ஓடி கிரிவலம் போறோம். சொல்லிக்கிருவோம் நன்மை என்ன ப்ரூவ் பண்ண முடியாது. நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். இந்த நன்மைதான் நடந்திருக்குன்னு அவங்க ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா நம்மளால முடியும். தெரியுமா? இதோட என்ன உங்களுக்கு நாங்க உங்களுக்கு இது பண்ண உனக்கு வேணா சாட்சிக்கு வேணா ஒரு மருமகளுக்கு ஏதாவது ஒரு டிமாண்ட் வை, நடத்தி காட்டுவோம். நியாயமானதா இருக்கணும். அதுக்காக இப்படி எல்லாம் சொன்னா இப்படி கல்யாணம் முடிச்சு வைக்கணும் மொட்டையா சொல்லிட்டா இப்படி. நல்ல மாப்பிள்ளைய பார்க்கணும், திருப்பி மாப்பிள்ளை கல்யாணம் சொல்லிட்டோம்னா இவர் வேலைக்கு போக கூடாது, புரிஞ்சதான் போகணும். சரி, அது கூட நடக்கணும்னா அதுக்கு உண்டான சொல்ற வழிமுறையை பின்பற்றணும்ல. யார் செய்யறது? அவ எதுக்கு செய்யற? நீ தானே அவளுக்கு வேணும்னு கேட்க. அவ கேட்கல இல்ல அப்படின்னு நீதான் செய்யணும். இந்த அடுத்த இதுல இருந்து ஆரம்பிச்சுக்கோ, குரு பூஜையில இருந்து. நான் சொல்றத மொத்தம் சரியா செய்ய. வர்ற குரு பூஜைக்கு அவங்க மாப்பிள்ளையும் பொண்ணுமா வந்துருவா. சொல்லுகிற சொன்னது செய்யறதான் சொல்ல முடியும். அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படிலாம் சொல்ல முடியாது. செய்யறதுக்கு தயாருன்னு எனக்கு உறுதி கொடு. உறுதி கொடு. நான் செய்யறேன் சாமி என்று சத்தியபிரமாணம் பண்ணு. அப்படியெல்லாம் காட்ட முடியாது. ஏற்கனவே சொல்லியிருக்கல, கோதாவில இறங்கு, அதுக்கப்புறம் உன் கையில என்ன கத்தி கொடுக்கறதா, ஈட்டி கொடுக்கறதா, துப்பாக்கி கொடுக்கறதாங்கிறது அப்புறம் தான் முடிவாகும். கோதாவில இறங்காம சும்மா கேட்டா எதை கொடுக்க முடியும்? நீ வாட்டுக்கு ஈட்டியை கொடுத்து கண்டவங்களாம் குத்தி போட்டு போறதுக்கா? மந்திரம் தந்திரம் சொல்றதுக்கு தான் நீ கோதாவில இறங்கினா தானே சொல்ல முடியும். நானும் இப்ப என்ன சொல்றேன், கற்பூரத்தை இடுறான் அங்க பொருத்தி விடு, அதுல சத்திய பிரமாணம் பண்ணட்டும், அடுத்த கட்டத்தை ஆரம்பிச்சுக்கிருவோம். நான் இங்கேயே இருக்கேன், கற்பூரத்தை மாத்திரம் ஏற்றி அதுல சத்திய பிரமாணம் பண்ணிட்டு வா. ஆ 108 சூட வை. ஆமா, நீ கொடுக்கிற சத்தியம் எனக்கு அங்க நிக்கணும் இல்ல. போடு. அப்படிலாம் கிடையாது. 108 சூடம் எதுக்காக என்று சொல்லிட்டு நீ அதை செய்யணும். மொட்டையை செஞ்ச அப்புறம் நான் எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்? எதுக்காக செய்யற? எல்லாம் ரகசியம் ஒண்ணு வேண்டியது இல்ல, பரிகாரம் தானே. இதுக்கு என்ன ரகசியம் வேண்டி கிடக்கு?
இல்ல நான் தான் சொல்றேன், நடத்தி கொடுக்க தயாரு, சொல்ற இதை நீ பின்பற்ற தயாரா? ஆமா, அப்புறம் என்ன அதுக்கு என்ன கோரிக்கை? என் மருமகளுக்கு சொல்லிட்டு நீ இப்ப செய்யணும்ல, என் மருமகளுக்கு கல்யாணம் வரும் குரு பூஜைக்குள்ள கல்யாணம் நடக்கணும். ஆமா, பின்ன நீ கேட்டதெல்லாம் வேணும்ல, தயார் பண்ணணும்ல. மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை வேணும், அவளை உட்கார வச்சு சோறாக்கி போடணும். எவ்வளவு காலத்துல முடிக்கணும்? இது அடுத்த கட்டத்துக்கு வரேன். சொல்லு, நீ பரிகாரம் செய்ய தயார்னா நான் சொல்ல தயார். 6 மாசத்துல முடிக்கணுமா? 300 மூவட்டா 24, 324 சூடம் போட்டு சுத்து, 324 சுத்து. இப்ப நீ தானே மறுபுறவசியா என்ன? ஆமா, அதிகரிக்கும், சுத்து அதிகரிக்கும், சொல்ற வார்த்தை அதிகரிக்கும், குறைஞ்சிரும். உண்மைடா. அதுக்கு மந்திரமே அதுதானே. மந்திரமே அதுதான். என் மருமகளுக்கு திருமணம் ஆகணும், என் மருமகளுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லவனா இருக்கணும், என் மருமகளுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை வந்து சோறு வாங்கி போடணும். மருமகளுக்கு மருமகன் வரக்கூடிய மகன் மருமகளுக்கு சோறு வாங்கி போடணும். இப்படி நீ சொல்லிக்கிட்டே தான் சுத்தணும். அது நான் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்புறம் சொல்றது, என் மருமகளுக்கு மக வேணும் மக வேணும்னு சொல்ல போறியா? அது எப்படி வரும் தெரியுமா? அதுதான் சொல்றேன். அதெல்லாம் கிடையாது. ஒத்துவதுதான் மருமகளுக்கு. நீ என்ன சொன்ன? சீக்கிரமா நடக்கணும்னா அதை செய்யணும். 1 ஆண்டுக்குள்ள நடக்கணும்னா 100 108 சூடம் போதும். ஆனா சொல்லக்கூடிய வார்த்தை மாறாம சொல்லிக்கிட்டே வரணும். அப்புறம் எப்படி ஜெயிக்கிறது? ஒண்ணு வேண்டாம், நீ நான் சொல்ற வார்த்தை பேப்பர்ல கூட எழுதி வச்சு படிச்சுக்கிட்டே வா. பேப்பர்ல எழுதி வச்சதுக்குமா உளருவ? நல்லா கேட்டுக்கங்க சாமியா, இவங்க பேர் பரிகாரம் செஞ்சு ஜெயிச்சுக்குவாங்களாம். ஈஸியானதுதான், ஒன்னும் பெரிய கஷ்டமே கிடையாதுப்பா. இங்க கொடுக்கிற பரிகாரம் எல்லாம் எளிமையா தான் இருக்கும். ஆனா வார்த்தைகள் மாறாம நீ துதி பாடி வரணும். இப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கோ சாமி, குழந்தை பாக்கியத்துக்கு வந்து உனக்கே குழந்தை பாக்கியம் நீ கேட்கும் போது என்ன சொன்னேன்? எனக்கு குழந்தை வேணும்னு கேட்காதடா, இவ்வளவு நாளைக்குள்ள வேணும், நல்ல குழந்தையா வேணும், அறிவுள்ள குழந்தையா வேணும், சுறுசுறுப்பான குழந்தையா வேணும்னு கேள்றான்னு சொன்னா இல்லையா? குழந்தை வேணும் மாத்திரம் கேட்டீங்கன்னா, குழந்தை வேணும்னு அவன் முண்டியோ மோக்கானோ தூக்கி போட்டு போயிடுவாங்க. அப்ப என்ன செய்ய? என்ன சொல்ல, நீ குழந்தை தானே கேட்ட, கொடுத்தாச்சுருவாங்க. குழந்தை பாக்கியம் கேட்கறது கூட நாங்க அப்படித்தான் சொல்லி தர்றோம். குழந்தை வேணும்னு கேட்காத, குழந்தை வேணும், நல்ல குழந்தையா வேணும், அழகான குழந்தையா வேணும், அறிவுள்ள குழந்தையா வேணும், சுறுசுறுப்பான குழந்தையா வேணும்னு கேளுன்னு சொல்றோம். தவறுகள். கொடுக்கறத கேட்கறத நல்ல முறையா கேளு, அப்பதான் கிடைக்கும். எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை வேணும், குழந்தை இல்லை, குழந்தை வேணும்னா குழந்தைய கொடுத்துருவாங்க. அது ஏதோ ஒரு குறையோட பிறக்கும்.